ஆர்கிடெக்ட் டிசைன் ஹவுஸ்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? 3.5 சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் 2644 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பிளான் பண்ணி டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எலிவேஷன் அண்டு இன்டீரியர்ஸை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பக்கத்தில் 4.5க்கு 16 அடியில் இண்டோர் கார்டன் ஸ்பேஸ் பிளான் பண்ணி அங்கே கிளே ஜாலிஸும் சூரிய வெளிச்சத்துக்காக பெரிய ஸ்கைலைட்டும் கட்டி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேட்சிங்காக ஸ்டேர்கேஸ் ஏரியாலையும் சீலிங் ஃபுல்லாக அழகான டிசைனில் கிரில் ஒர்க்கோட பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. 2 லிவிங் ஹால், 3 பெட்ரூம்ஸ், அது ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், கார் பார்க்கிங்னு ஒரு 3 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து சூப்பராக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3 BHK ஹவுஸாக வீட்டை ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1530 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 51 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2644 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நேச்சுரல் ஸ்டோனில் கிளாடிங் ஒர்க், ப்ரௌன் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க், அது போக நிறைய லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 21க்கு 15. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 5க்கு 3.5, இந்தியன் டாய்லெட் டைப். வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கும் ஒரே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னர் வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் டோரோட சேர்த்து அதே டிசைனில் மிரரெல்லாம் பதிச்சு அழகாக உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க செம கிராண்டாக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 21க்கு 16. தரைக்கு முழுவதும் 5.25க்கு 2.25 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி அங்கே பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி உள்ள ஸ்டோரேஜ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ள கார்னரில் UPS ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு முழுவதும் ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் உட் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க், அது போக ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜன்னல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில்ல ஸ்கொயர் ராடுக்கு பதிலாக ஸ்கொயர் பைப்பில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேரலாக 16க்கு 4 அடி சைஸில் ஒரு லான் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டன் ஸ்பேஸுக்கு நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்காக சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இதில் ஒரு லான் செட்டப் கொடுக்கும்போது இந்த ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ.
என்ட்ரன்ஸ்க்கு கிராண்டாக உட்ல பேனலிங் ஒர்க் செஞ்சு கீழே சின்னதாக ஒரு பேஸ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய டெக்கரேட்டிவ் பீசஸ் இல்லைனா ஒரு ஸ்டாச்சு வச்சா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் டைனிங் ஸ்பேஸ் சைஸ் 11x10. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு மேலே பூரா லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசினுக்கு அட்டாச்சாக கார்னரில் க்ரோக்கர் யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் பூஜா ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ள சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய உட்டன் டிஸ்பிளே யூனிட் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூம்ல இருந்து விசிபிள் ஆகிற மாதிரி ஈஸ்ட் சைட்லையும் பூஜா ரூமுக்கு ஓப்பனிங் விட்டுருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதுக்கு பேனலிங் ஒர்க்கை மேலே சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் சைஸ் 10x8. ஜி ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே பேக் ஸ்பிளாஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் மைல்டு கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். நார்த் சைடில் டேபிள் டாப்பில் சிங்க், கீழே பேஸ் கேபினெட்ஸ், மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் டிஷ் வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் சீலிங்கில் ஃபுல்லாக அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். இதில் ஹைலைட் என்னென்னா வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்கு வசதியாக சீலிங் ஃபுல்லாக பெரிய ஸ்கைலைட் கட்டி அதில் அழகான டிசைனில் சேஃப்டி கிரில்லும் அதுக்கு மேலே டஃப் அண்ட் கிளாஸில் கவரும் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைட்டில் ஃபுட் லைட்டாக ஃபுல் லென்த்துக்கு ப்ரொஃபைல் லைட் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச். சைஸ் 17x16. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து கார்னரில் ஒரு பெரிய டிவி யூனிட்டும் அதுக்கு அட்டாச்சாக வெர்டிக்கல் பர்கோலா டிசைனில் ஒரு உட்டன் பார்ட்டிஷன் வாலும் கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 17x10. இந்த பெட்ரூம்லேயும் சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கட்டுன்னு வார்ட்ரோப்ஸ்க்கு உள்ளே கூட ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. அதுக்கு கிளாஸ் அண்ட் யூபிவிசியில் டோர் செஞ்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் 8x3. ஃபால் சீலிங் ஒர்க்கோட வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி எண்டில் பார்த்தீங்கன்னா கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x6. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. மேலே இருந்து செடிகள் தொங்குற மாதிரி நல்ல டிசைனில் டைல் சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா ரூம்ஸுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக 16 அடி லாஃப்ட் செல்ஃபு பூரா ப்ரௌன் கலரில் கபோர்டு ஒர்க்கும், கீழே டார்க் ப்ளூ கலரில் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x5. உள்ள ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 11x5. இங்கேயும் சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 21x11. ஜிப்சம் போர்ட், உட் டிசைன் WPC பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸோட அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. தரைக்கு போகிற மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் விலாங்குறிஞ்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 1,65 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.